ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனல் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். தனல் அதர்வா படம். ரவீந்திர மாதவா அப்படிங்கிறது தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ போலீஸ் படம், தமிழ்நில போலீஸ் கிட்டப்பில் செம்மையாக இருந்தது. ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஓஹோ, ஸ்டார்டிங்கே செம்ம. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? புதுசா? எவ்வளோ? புதுசுதான். You are a soldier? I was. ஏய், அது ஏன்டா உடைச்ச? ஓ ஆளு பதட்டமா வருவா, நீ பதறமா போய் பாரு. எந்த ஒரு தகப்பனும் தனக்கு பிள்ளை பறக்கலங்கிறத நல்லதுன்னு நினைக்க மாட்டான். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்கேன் நீ பறக்காம இருந்திருக்கலாம்னு. இவ்வளவு பெரிய இடத்துல அவனை கண்டுபிடிக்கணும்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் வரணும் போல இருக்கடா. இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கிருந்து வெளியில போயிடுங்க. போயிடலாம்டா, பயமா இருக்கடா. யாரா இவங்க? எதுக்குடா நம்மள கொல்றாங்க? என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும், எதுக்காக பண்றோம்னு தெரியும். உன் ஃபேமிலி பத்தி யோசிச்சு பாரு. இந்த யூனிஃபார்ம் போட்டவனுக்கு எல்லாருமே ஃபேமிலி தான்டா. ட்ரைலர் அப்படி டக்குன்னு அப்படி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். டைட்டில் போட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப வந்து இன்டென்ஸ்ஃபுல்லான ஒரு ஒரு காப் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேலை அந்த ஒர்க் வந்து அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரில. அவர் அதுக்காக வந்து சின்ன வயசுலேருந்து போராடின மாதிரியும் இல்லை, அப்படி ரிவீல் பண்ணல. இது ஏதோ ஒரு வழியில அந்த ஒர்க் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்து அவர் ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ நல்லா இருக்கு. நல்லா அந்த நிறைய அந்த நைட் ஷாட்ஸ் இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, அந்த இன்டென்ஸ் வந்து நல்லா நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து நைட் எஃபெக்ட்ல இருந்தது, நைட் டைம்ல நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. ஸோ அதனாலேயே நல்லா அந்த இன்டென்ஸ் நல்லா கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோக அந்த ஸ்டார்டிங்கே அஃபிஷியல் ட்ரெய்லர், தனல் அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்படின்னு போட்டதெல்லாம் நிறைய இந்த ஹாலிவுட் மூவியோட ட்ரெய்லரில் அப்படிதான் பண்ணுவாங்க. அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இதில் புதுசாக இருந்தது. அப்புறம் அந்த பையன் டீ கொடுக்க அந்தப்போ புதுசா அப்படின்னு கேட்டு கொடுப்பாப்புல. அப்புறமா இந்த டீ எடுத்துட்டு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் நக்கலா சொல்லிட்டு போவான், இவர் புதுசு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த போலீஸை கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது நல்லா இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ முழு படமாக பார்க்கும்போது தான் நமக்கு ஏன் எதுக்காக அப்படிங்கிறது ஒரு அந்த கொஸ்டின் வந்து ரிவீல் ஆகும். அதுக்காக நம்ம படம் பார்க்க போகிறோம். நமக்கு என்னங்க படம் வந்து பார்க்க போனால் அந்த 2.5 மணி நேரம் எங்கேஜிங்காக இருக்கணும். அது என்ன மாதிரி ஸ்டோரி எப்படின்னு வச்சுங்க, நம்மளை அந்த அந்த லேக் அடிக்காமல் தூக்கம் வராமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். ஏன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரியான கதைகள், ஒரே மாதிரியான இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டோரி நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் இருந்தாலும் இந்த படத்தில் இந்த ஸ்டோரிக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி எப்படி கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அதுக்கு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து தேட்டரில் போய் படம் பார்க்குறோம்.
அது மிஸ் ஆகாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். நீங்கள் காமெடி வச்சுங்க, இன்டென்ஸ்ஃபுல்லான ஸ்டோரியை வச்சுங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்தால் சரி, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதான் அதர்வா வந்து பின்னிருக்காருங்க ஆக்டிங்கில், இது ட்ரைலர்ல நல்லா தெரியுது. அவர் வந்து இந்த சாமிங்காக இந்த சாக்லேட் பை அந்த லுக்கில் படம் பண்ணாலும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இது 100 அந்த மாதிரியான அந்த காப் ஃபிலிம், இன்டென்ஸான ஃபிலிம் பண்ணாலும் அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரொமான்டிக் சைடும் இருக்கு, ஆக்ஷன் சைடு அப்படியும் இருக்கு. ஸோ அதனால படம் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வரணும், அதுதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.